அதுவும் நான் தெரியல கூட உட்காந்து பேசும்போது ஒன் ஆன் ஒன் நான் பேசியிருக்கேன். நான் அப்பவே பேசியிருக்கேன். ஐடியாலஜி இருந்திருக்கு இல்லையா சார்? இருந்திருக்கு. சார் அதாவது நாங்க பேசுறோம். பேசும்போது நான் அவர் வந்து ஒரு 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 ஜெஸ்டர் பண்ணியிருந்தார் ஒரு சிவன் கோயிலுக்கு. அது எனக்கு ரொம்ப புடிச்சது. ம். இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, "கௌதம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா" அப்படின்னு உங்கள பாராட்டுற மாரி நான் விஜய்ட்ட அன்னைக்கு போனோனே வெயிட் பண்ணிப்பா நீ ஏதோ அந்த இது பண்ணி சிவன் கோயிலுக்கு ஏதோ நீ கைங்கரியம் பண்ணியிருக்கேன்னாங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ கிரீட் யூ ஆன் தட் அப்படின்னேன். சார் நம்ம பண்ணலன்னா யார் சார் பண்ணுவாங்க? சி அது அது வந்து நான் ஐ திங்க் ஒரு ஒரு எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம்னு நான் பார்த்தேன் நான். ம். என்ன அப்படி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அப்படியே சொசைட்டி பக்கம் அப்படியே திரும்பிட்டு, அப்போ வந்து இஸ் ஆஸ்கிங் சார் எல்லாம் விடுங்க சார். ஒருத்தர் ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒரு ட்ரபிள் இருக்கு. அப்படியே நீங்க கண்டுக்காம போயிடுவீங்களா? அப்படின்னாரு. இல்ல விஜய் என்னால அத அட்டெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன். பட் எனக்கு சிங்கிள் ஆளா என்னால பண்ண முடியாது. ம். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது, நாலேட்ஜ் கிடையாது. அதெல்லாம் நெறைய வீக்னஸ் இருக்கு. பட் அந்த மாரி ஒரு ஒரு குரூப் இருக்காங்கன்னா, நான் போய் சப்போர்ட் பண்றதுல எனக்கு எந்த இன்னிபிஷனும் கிடையாது. நான் வருவேன். என்ன அப்படின்ட்டு நான் அப்படியே அத லைட்டர் வேன்ல விட்டுட்டு, ஐ புட் த சேம் கொஸ்டின் டூ ஹிம். நீ என்ன பண்ணுவ அதே சிச்சுவேஷன்ல? ஹி செட் நான் இறங்கிடுவேன் சார். யோசிக்கவே சத்தியமா இதுக்கு பின்னாடி ஹி வில் கம் அப் இன் பாலிடிக்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஓகே.